சிவகரைஸ் ஹிட் செஷன் December 12. தமிழ்நாட்டில் நாயக்கர்பட்டி பிளாக் அப்படிங்கிற மதுரையில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரீஜனில் டங்ஸ்டன் மைனிங் பண்ணுறதுக்கான ரைட்ஸை ஆப்ஷன் மூலியமாக ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெடுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இல்லை மேஜர் ப்ராப்ளம் இங்கே அலித்ரப்பட்டி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ், அது வந்து பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக 2022 தமிழ்நாடுனால அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. ஸோ தமிழ்நாடு வந்து இப்போது தமிழ்நாடு ஸ்டேட் அசம்பிளி இந்த ப்ராஜெக்ட் ஸ்டாப் பண்ண சொல்லி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இந்தியா கிரிட்டிக்கல் மினரல்ஸ் நிறைய இம்போர்ட்லாம் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி சைனா. ஸோ இதை வந்து ரெடியூஸ் பண்ணணும், டைவர்சிஃபை ஆக்குறதுக்கு நிறைய இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிஸோட என்கேஜ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ பாலிசிஸ் என்னென்ன இந்தியா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. தென் ஒன் கேண்டிடேட் மல்டிபிள் கான்ஸ்டிடுவன்சிஸ், நம்ம ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை பற்றி பேசிகிட்டு இருக்க இந்த டைமில் ஒரு கேண்டிடேட் வந்து மல்டிபிள் கான்ஸ்டிடுவன்சியில் கண்டெஸ்ட் பண்ணி தென் ஒரு சீட் வின் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு சீட்லேருந்து வெக்கேட் ஆகிறது டெமோக்ரஸிக்கு அகேன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் யூஎன் இனிஷியேட் பண்ண குளோபல் 16 days ஆக்டிவிசம் அகேன்ஸ்ட் ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸ். ஸோ இதுக்கு இந்தியாவும் வந்து ஆப் கோய் பஹானா நஹி அப்படிங்கிற இன்னொரு அவேர்னஸ் கேம்பெயினிங் வந்து முன்னெடுத்திருக்காங்க. இது வந்து உமன் வயலன்ஸ் இன் டிஜிட்டல் ஸ்பேஸ், வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன் இன் டிஜிட்டல் ஸ்பேஸ், அது ரிலேட்டடான ஒரு அவேர்னஸ் கேம்பெயின். ஸோ கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக ஆர்டிக்கலில் பார்க்கலாம். தென் ஹாஸ்பிட்டல்ஸில் அதிகமாக இப்போ ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். இப்போ ரீசெண்டாக திண்டுக்கல்லில் வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் லிஃப்ட்டில் மாட்டி ஒரு 6 பேர் வந்து இறந்து போயிருப்பாங்க, அது ரிலேட்டடான ஆர்டிக்கல். அண்ட் யூஎஸோடைய H1B ஒர்க்கிங் விசா, அதோடைய டேட்டா பிரகாரம் அதிகமான இந்தியன்ஸ்லாம் டாப் மோஸ்ட் ஜாபில் கிட்டத்தட்ட 78% வந்து அவங்க ஃபுல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு மேஜர் ஆர்டிக்கல் போயிடலாம். தட் இஸ் மைனிங் ஃபீல்ட் கான்ட்ரவர்சி. ஸோ ஆக்சுவலாக இந்த மைனிங்கோடைய ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் இஷ்யூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. தட் இஸ் அண்டர் மைன்ஸ் அண்ட் மினரல் ஆக்ட் 1957. பட் லேட்டர் 2000s 2010 இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா தெர் வாஸ் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றாங்க. ஸோ அதன் பிரகாரம் மைனிங்கோடைய ஆப்ஷன் யார் டிசைட் பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்ட்டு. ஸோ இப்போது இதை பேஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் ரீசெண்டாக இந்த டங்ஸ்டன் மினரல்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான மைனிங் பண்ணுறதுக்கான உரிமத்தை வந்து வேதாந்தா குடும்பத்தை சேர்ந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெடுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிஃபோர் கெட்டிங் இன்டு டங்ஸ்டன் அது என்ன பிரச்சனை அப்படிங்க பார்க்குறதுக்கு பிஃபோர் டங்ஸ்டன்னால் என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ டங்ஸ்டன் பை மெட்டல் இட் செல்ஃப் பார்த்திங்கன்னா இது ஒரு ரொம்ப ஹார்டான ஒரு மெட்டல். இதோடைய டென்சிட்டி வந்து அயனை விட ஒரு 3 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் இதோடைய மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப ஹை. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மெல்ட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 3410 degrees Celsius மேலே போனால் தான் அது வந்து மெல்ட் ஆகும். அண்ட் பாயிலிங் பாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா அரவுண்ட் நியர் டு 6000 degrees Celsius வரைக்கும் அதோடைய பாயிலிங் பாயிண்ட் வந்து இருக்குது. ஸோ அப்போ இதோடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப வேஸ்ட்டாக இருக்குது. வேர்ல்டு வைஸ் இதோடைய ரிசோர்ஸ் பார்த்தோன்னா இட்ஸ் வெரி வெரி மீகர் தான். இதில் சைனா மட்டுமே இந்த கிட்டத்தட்ட ஒரு 85% ஆஃப் த டங்ஸ்டன் ரிசோர்ஸஸ் வந்து உள்ளடக்கி இருக்கு. ஸோ இதோடைய அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரானிக்ஸ் சைடில் நம்ம நார்மல் அந்த பல்பில் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கேத்தோட் ரேட் டியூப்ஸாக இருக்கட்டும், இல்லை செமிகண்டக்டரில் அதுக்கான காம்போனன்ட்ஸ் மேக் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் ரா மெட்டீரியலாக வந்து இந்த டங்ஸ்டன் யூஸ் பண்ணுறாங்க. அண்டு டிஃபென்ஸில் அதிகமான யூசேஜ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் புல்லட்டோடைய மேக்கிங் பார்த்திங்கன்னா இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்னால் மேக் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப ஹார்டான மெட்டீரியல்ஸையும் வந்து இது ஈஸியாக வந்து தொலைச்சிட்டு போயிடும். அப்பார்ட் ஃப்ரம் தேட் ப்ரிசிஷன் கரெக்டாக இருக்கும், துல்லியமாக வந்து அடிக்கும். மெடிக்கல் ஃபீல்ட்லேயும் இந்த ரேடியேஷன்ஸ் வந்து வெளியே அவங்களுக்கு இப்போ எக்ஸ்ரேஸாக இருக்கட்டும், இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கும்போது அந்த ரேடியேஷன் வெளியே எமிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டங்ஸ்டன்ஸ் வந்து அதை யூஸ் பண்ண ஷீல்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது போக சர்ஜிக்கல் காம்போனன்ட்ஸாக இந்த டங்ஸ்டன் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதை மேக் பண்ணுறதுக்கு. இதெல்லாமே மேஜர் அப்ளிகேஷன்ஸ். இது ரொம்ப எசென்ஷியல் நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் எழுதும்போது. அப்பார்ட் ஃப்ரம் தேட் இப்போ டங்ஸ்டன்ஸ்னால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டங்ஸ்டன் மைனிங்கில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஒய் வி ஆர் அப்போசிங் இட். ஸோ டங்ஸ்டன் மைனிங் பொறுத்த வரைக்கும்
இந்தியாவில் ஓவரால் டங்ஸ்டன் ரிசோர்ஸஸ் அப்படின்னா வெரி மீகர் அமௌண்ட், ஓவரால் ஒரு 5% தான் இருக்குது. இல்லை கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா அண்ட் வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு கொஞ்சம் ஸ்பார்ஸாக கிட்டத்தட்ட ஒரு 5% ஆஃப் த ரிசோர்ஸஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ரிசோர்ஸஸில் இப்போ கிராண்ட் பண்ண லைசன்ஸ் வந்து தமிழ்நாடுக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆந்திர பிரதேஷில் பார்த்திங்கன்னா பழையபாளையம் அப்படிங்கிற ஒரு ரீஜன்லேயும் இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் ரைட்ஸ் வந்து இதே டைமில் கொடுத்துருக்காங்க. இதோடைய இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு நம்ம டங்ஸ்டன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா, இந்தியா வந்து இம்போர்ட் வைஸ் பார்த்தோன்னா 2022 டேட்டா பிரகாரம் கிட்டத்தட்ட $1.9 மில்லியன் ஒர்த்துக்கு வந்து டங்ஸ்டன் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம். எஸ்பெஷலி நெதர்லாண்ட்லேருந்து அதிகமான டங்ஸ்டன், அரௌண்ட் 75% வந்து நெதர்லாண்ட்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். மிச்சம் அதர் எல்லாமே வந்து பெல்ஜியம் அண்ட் அதர் நியர்பை நேஷன்ஸ்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ வி ஆர் டூயிங் ஸ்பார்ஷியல் குவாண்டம் வந்து எக்ஸ்போர்ட்டும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டங்ஸ்டனுடைய யூசேஜ் இஸ் வெரி 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 எசென்ஷியல். பட் ரிசோர்ஸஸ் இஸ் வெரி ஸ்பார்ஸ் இன் வேர்ல்டு வைட் டூ. சைனாவை நம்ம அதிகமாக ரிலே பண்ணியிருக்க முடியாது. ஸோ அப்போ தேர்ஃபோர் நம்ம டங்ஸ்டன் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இங்கே. ஆல்ரெடி இந்த கர்நாடகாவில் நம்ம பார்த்தோம் கோலார் தங்க சுரங்கம், அங்கேயும் வந்து உண்டு. பட் அங்கே வேரியஸ் ரீசன்னால அந்த ப்ராஜெக்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃப்ரண்ட் லைனில் கொண்டு போகவே முடியல. இப்போ இந்த நாயக்கர்பட்டி அப்படின்னு சொல்கிற மதுரையில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் பிளாக்கில் பார்த்திங்கன்னா ஸ்கீலைட் அப்படிங்கிற ஒரு ஓர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓர் அப்படின்னா இட்ஸ் மிக்சர் ஆஃப் வேரியஸ் மினரல் காம்போனண்ட், அது வந்து நேச்சுரலாகவே மிக்ஸ் ஆகி இருக்கும். ஸோ இதில் டங்ஸ்டன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டங்ஸ்டன் அதுலேருந்து எடுக்கிறதா இந்த ப்ராஜெக்ட் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்த நாயக்கர்பட்டியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 வில்லேஜ் வந்து உள்ளடக்கியது. இதில் முக்கியமாக அரிட்டப்பட்டி அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் வில்லேஜை பார்த்திங்கன்னா 2022 தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்ஸாக நோட்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நிறைய புராதனமான மான்யூமெண்ட்ஸ், ஹிஸ்டாரிக்கல் மான்யூமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நிறைய தொடர்ச்சியான சிறு டெம்பிள்ஸ், கேவ் டெம்பிள்ஸ் நிறைய இருக்கிறதாகவும், ஜெயின் சைட், புத்திசம் சைட் அண்ட் ஹிந்து சைட்ஸ் டெம்பிள்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் இதில் தமிழ் பிராமினி ஸ்கிரிப்ட் அண்ட் எஸ்பெஷலி பஞ்சபாண்டவருடைய ஸ்டோன் பெட்ஸ், இந்த மாதிரியான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சைட்ஸ் வந்து அந்த ரீஜனில் இருக்கிறதுனால இது போக பயோடைவர்சிட்டி ரிலேட்டடாக நிறைய பறவைகள் வந்து அங்கே வர்றதும், அதர் இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீசிஸ், பிளான்ட் ஸ்பீசிஸ் இருக்கிறதும். ஸோ அதனால் இந்த ஏரியா பிகம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் ப்ரிசர்வேஷன். அதனால தான் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து தமிழ்நாடு அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் த ப்ராப்ளம் இஸ், ஏன் இதை அப்போஸ் பண்ணுறாங்க? டங்ஸ்டன் மைனிங் ஆக்டிவிட்டீஸ் அங்கே நடந்தால் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், அதாவது ஹேபிட்டட் கண்டிப்பாக டிஸ்ட்ரக்ட் ஆகும். பீப்புளை வந்து அங்கேருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணணும். அண்ட் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹேபிட்டேட் லாஸ் நடக்கும்போது இது எக்கலாஜிக்கல் ஃபுட் செயினில் பெரிய ஒரு டேமேஜ் ஏற்படுத்தும். ஸோ எக்கலாஜிக்கல் பேலன்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஷேக் ஆகும். தென் பொல்யூஷன் வைஸ் இவங்க இந்த ஆசிட் மைன் ட்ரைனேஜ் அப்படின்பாங்க. ஸோ இந்த மைனிங் ப்ராசஸ் பண்ணும்போது தே வில் யூஸ் செர்டைன் ஆசிட்ஸ், எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா சல்ஃபர் காம்பனண்ட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் இது உங்களுக்கு வாட்டர் ஷெட்குள்ளே போகும்போது, இல்லை கிரவுண்ட் வாட்டருக்குள்ளே போனாலோ, இல்லை நார்மல் லேக்ஸ்குள்ளே போனாலோ, இது வந்து வாட்டருடைய pH வேல்யூவை வந்து ரெடியூஸ் பண்ணிடும். ஒன்ஸ் pH வேல்யூ அப்படிங்கிறது ட்ரிங்கிங் வாட்டரை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 5.7 வந்து இருக்கணும். பட் pH வேல்யூ வந்து அதில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வருது அப்படின்னா அதை அதிகப்படுத்திடும். ஸோ தட் வில் லெட் தீஸ் வாட்டர் கண்டென்ட் இஸ் நாட் சூட் ஃபார் ட்ரிங்கிங் பர்பஸ். ஸோ ஒரு பெரிய ட்ரிங்கிங்கில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நிறைய அதர் இம்பேக்ட் வந்து கேட்பாங்க. இது போக ஏர் பொல்யூஷன் அண்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வரும். பிகாஸ் இவங்க யூஸ் பண்ணுறது இந்த மைனிங் ப்ராசஸ் அப்போ சயனைட் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த மேஜர் ரீசன் வை தீஸ் பீப்புள் வேர் அப்போசிங் இட். பட் இஃப் யூ லுக் ஓவர் 1996 இந்தியாவுடைய டங்ஸ்டனுடைய டிமாண்ட் பார்த்திங்கன்னா 2500 tons பெர் ஆனமாக இருந்தது. அட் ப்ரெசன்ட் பார்த்திங்கன்னா டபுள் த டைமாக மாறிடுச்சு. அண்ட் தெர் வாஸ் அ கமிட்டி 1996 லெட் பை கிருஷ்ணராவோ. ஸோ இந்த கமிட்டி உடைய ரெக்கமெண்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் டங்ஸ்டன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதோடைய கேப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரியான டங்ஸ்டன் சப்ளை வந்து இல்லை. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு நிறைய எக்ஸ்ப்ளோரேஷன் சைட்ஸ் ரிசர்வ்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ டெவலப்மெண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பார்க்கும்போது டெவலப்மெண்ட் ஓசை தேவைப்படுது. யூ ஹேவ் டு மெயின்டைன் த எக்கலாஜிக்கல் பேலன்ஸ் அண்ட் ஆல்சோ த ஆர்காலஜிக்கல் சைட்ஸ் இதோடைய ப்ரிசர்வேஷன் அண்ட் பீப்புளோடைய ஹேபிடேஷன், அவங்களுடைய வாழ்வாதாரம், லைவ்லிஹுட், எவ்ரி திங் ஹேஸ் அண்டர்பின். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த டங்ஸ்டன் இந்த ப்ராஜெக்டை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிக்காங்க. See, don't look into the political side because a lot of criticism that this government has already signed the project. இந்த மாதிரிலாம் நிறைய அதர் criticisms இருக்குது. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. வாட் இஸ் we needed for the exam point of view, that thing we need to focus on more. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் நோட்டபிள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வந்து பல கைவிடப்பட்டது ஆர் ஃபேஸ் லாட் ஆஃப் ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது, இஃப் யூ லுக் ஓவர் தட் 2010 வந்து இந்த காவிரி டெல்டாவில் கோல் பெட் மீத்தேன் எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்தாங்க இந்த தஞ்சாவூர் அண்ட் திருவாரூர் இந்த ரீஜனில். பட் லேட்டர் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டது. அப்பார்ட் ஃப்ரம் தட் நெடுவாசல், புதுக்கோட்டை அண்ட் கதிரமங்கலம் இந்த ரீஜனில் பார்த்திங்கன்னா ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ 2020 தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த காவேரி டெல்டா ரீஜனை வந்து ப்ரொடெக்டட் அக்ரிகல்ச்சர் ஜோன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் 2014 ஸ்டெர்லைட் இஷ்யூ, பொல்யூஷன், வாட்டர் ஆஸ் வெல் அஸ் தி ஏர். ஸோ இதனால் தூத்துக்குடியில் வந்து அதை ஸ்டாப் பண்ணாங்க. 13 people வந்து துப்பாக்கி சூழலை இறந்து போனாங்க. கமிஷன் ரிப்போர்ட், எவ்ரி திங் யூ நோ அபவுட் இட். ஓகே, லெட் வி கோ டு த நெக்ஸ்ட் ஆர்டிகல். ஓகே, ஸோ கொஞ்சம் நிறைய யூ கேன் கெட் மோர் கண்டென்ட் ஃபார் மெயின்ஸ். எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக GS 1 இருக்கட்டும் இல்லை ப்ரிலிமினரியாக இருக்கட்டும் கன்சிஸ்டண்ட்டாக கொஷின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் எனர்ஜி ஏரியாவில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான இன்புட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் யூ கேன் ஹாவ் டைவர்ஸ்டு வெரிட் பாயிண்ட்ஸ் டு என்ஹான்ஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு திஸ். ஸோ கிரிட்டிக்கல் மினரல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து ஒரு இம்போர்ட்டர் கண்ட்ரியாக தான் இருக்கும். எஸ்பெஷலி சைனாலேருந்து தான் நம்ம அதிகமாக வந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை இப்போ ரீசெண்டாக டிஃபென்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர் ஒரு திங்க் டேங்க் மீட்டிங்கில் பேசும்போது என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நிறைய கண்ட்ரிஸ் வந்து இந்த மினரல் நீட்ஸ் ஆஃப் அவர் நேஷனை வந்து அதுக்கு ஒரு வெப்பனாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் தே எக்கனாமிக்கலி தே ஆர் ட்ரைங் டு கண்ட்ரோல் அஸ் பை கண்ட்ரோலிங் த சப்ளை ஆஃப் தோஸ் மினரல்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சுருப்பாங்க. ஸோ இதில் ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்தியா வந்து மினரல் டிப்ளமசியை வந்து பெரிய லெவலில் முன்னெடுக்கணும் அப்படிங்கிறத ஆத்தரில் மீன் பண்ணியிருப்பார். ஸோ 2 விஷயம் ஆத்தரில் வந்து மேஜர் பில்லர்ஸாக வந்து இந்த மினரல் டிப்ளமசிக்கு சொல்கிறாரு. ஒன்று, இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்ஸ். நிறைய கண்ட்ரீஸ் கூட நம்ம இந்த மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து வி ஹாவ் டு மேக் அ பிட். ஒன்று. 2வது விஷயங்கள், அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபோரம்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக இருந்து நிறைய ப்ராக்டிசஸை வந்து நம்ம லேர்ன் பண்ணி நம்ம வந்து பெட்டரான ஒரு பாலிசிஸ் ஃப்ரேமாக கொண்டு வரணும் அப்படிங்கிற. ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு அஜெண்டா பொறுத்த வரைக்கும் அந்த இன்டர்நேஷ்னல் அலைன்மெண்ட்டுக்கு இதுக்கு கவர்மெண்ட் வந்து கபில் அப்படிங்கிறது, அதாவது கனிஜ் பிரதேஷ் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து போஸ்ட் 2019 வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. இட்ஸ் எ ஜாயிண்ட் வென்ச்சர். அண்ட் இது எதுக்காக அப்படின்னா, அதாவது கன்சிஸ்டன்ட் ஒரு சப்ளை செயினில் வந்து எந்த விதமான லேகும் இருக்கக்கூடாது கிரிட்டிக்கல் மினரல்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்காக கிரியேட் பண்ண ஆர்கனைசேஷன். இவங்க நிறைய அக்ரிமெண்ட்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ், இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிஸ் கூட எங்கெல்லாம் இந்த மினரல் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அதிகமாக இருக்கும் அந்த கண்ட்ரிஸ் கூடலாம் வந்து அக்ரிமெண்ட் போட்டு ப்ராஜெக்ட்ஸை முன்னெடுக்கிறதா இவங்களுடைய மேஜர் ஆக்டிவிட்டியே. ஸோ இஃப் யூ லுக் ஓவர் இவங்க போட்ட அக்ரிமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியா கூட 2022 லித்தியம் அண்ட் கோபால் ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. தென் லத்தீன் அமெரிக்காவில் லித்தியம் ட்ரையாங்கிள்னு அழைக்கப்படக்கூடிய கண்ட்ரிஸ் அர்ஜென்டினா, சிலி அண்ட் பொலிவியா, இவங்க கூடயும் நிறைய அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஜனவரி 2024 $24 மில்லியன் லித்தியம் எக்ஸ்ப்ளோரேஷன் பேக்ட் வந்து இந்தியா சைன் பண்ணியிருக்காங்க வித் அர்ஜென்டினா. தென் இந்தியாவுடைய ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் தட் இஸ் ஆல்ட்மின் ப்ரைவேட் லிமிடெட், இவங்க பொலிவியாவோட இந்த லித்தியம் அயன் பேட்டரியோடைய கண்டினியூஸ் சப்ளை அந்த ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கவர்மெண்ட்டும் ஒரு செப்பரேட்டாக
பொலிவியா, சிலே கூட சர்டன் அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. தென் சென்ட்ரல் ஏஷியா கூட பார்த்திங்கன்னா இந்தியா ஹேஸ் கிரியேட்டட் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அனதர் ஆர்கனைசேஷன் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் IREUK, தட் இஸ் இந்தியா அண்ட் கசகஸ்தான் டைட்டானியம் லிமிடெட். ஸோ இது என்ன பார்த்திங்கன்னா டைட்டானியம் ஸ்லாக் வந்து இந்தியாவில் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட். இது சென்ட்ரல் ஏஷியன் ரிப்பப்ளிக்ஸில் இந்தியா கையெழுத்துடுற ஒரு முதல் ஒப்பந்தமாக வந்து இது கருதப்படுது. அண்ட் ஆல்சோ இந்தியா வந்து அட்டெம்ப்டிங் டு எஸ்டாப்ளிஷ் இந்தியா சென்ட்ரல் ஏஷியா ரேர் எர்த் ஃபோரம். ஸோ ரேர் எர்த் மினரல்ஸ், கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எல்லாமே இந்த சிம்லர் பேக்கேஜ் தான். ஸோ இதுக்கான ஒரு ஃபோரம் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொபோசல் வந்து இந்தியா வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த இனிஷியேட்டிவ்ஸ் அந்த இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிஸோட இந்தியா அலைன் பண்ணுறதுக்கு. வேறு செகண்ட் பில்லராக நம்ம அதர் ஆர்கனைசேஷன் கூட கொலைட் பண்ணுறது. இப்போ குவாட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா, யூஎஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹேவிங் மோர் கிரிட்டிக்கல் மினரல்ஸ். ஸோ அவங்க கூட வந்து பெட்டரான என்கேஜ்மெண்ட் வச்சுக்கணும். தென் இண்டோ பசிபிக் எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க், ப்ராஸ்பரிட்டி, மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப், G7. ஸோ இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் சப்ளை செயின், குளோபல் சப்ளை செயினில் இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய அமைப்புகள். ஸோ இப்போ இந்தியா இவங்க கூட அலைன் ஆகி அவங்களுடைய பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எல்லாம் லேர்ன் பண்ணுறது மூலியமாக நம்மளுடைய சப்ளை, ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த ஏரியாஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா we can இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய நாலேஜ் ஷேரிங் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங், நாலேஜ் ஷேரிங் when we are getting more ideas from them and நம்மளுடைய கெப்பாசிட்டியை பில்ட் பண்ணுறதுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இல்லை பேசியிருக்காங்க. ஸோ இந்தியாஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி கூட ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்கோம். ஸோ that will help us to இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் பிரகாரம் நம்மளுடைய பாலிசி லைனப் வந்து கொண்டு போகிறதுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் அண்ட் ஆல் வெரி குட் தட் டேக்கிங் இந்தியா இன் அ வெரி ப்ராக்ரஸிவ் வே. பட் எங்கே நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது ப்ரைவேட்ஸ் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணுறதில்ல. ப்ரைவேட் செக்டருடைய ரோல் வந்து இந்தியன் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் இந்த ஏரியாவில் ரொம்பவே கம்மியாக இருக்குது. தெர் இஸ் அ நீட் ஃபார் அ கிளியர் ரோட் மேப். அதில் வந்து எப்படி அந்த கிரிட்டிக்கல் மினரலான சப்ளை செயின் ஸ்ட்ராட்டஜி ஒன்று க்ரியேட் பண்ணணும், அதில் எப்படி ப்ரைவேட் வந்து பெட்டராக ரிஸ்க் இல்லாமல் என்கேஜ் பண்ணுறதுக்கான ஒரு ரோட் மேப் வந்து இந்தியா வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் அதாவது இந்தியா வந்து ஒரு செப்பரேட் டெடிக்கேட்டட் மினரல் டிப்ளமசி டிவிஷனை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கு வந்து க்ரியேட் பண்ணணும். ஆல்ரெடி தெர் இஸ் ஒன் ஆர்கனைசேஷன் நெஸ்ட், நியூ அண்ட் எமர்ஜிங் ஸ்ட்ராட்டஜிக் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு டிவிஷன் இருக்காங்க. ஸோ இவங்கள மாதிரியே வந்து செப்பரேட்டாக கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்காகவே ஒரு டிவிஷன் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கேன். தென் ஃபைனலி நிறைய இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிஸோட we have to work out with especially EU, South Korea and other Quad members. இது வந்து ரொம்ப critical for Indian mineral exploration அப்படிங்கிறதுக்காக. Next article பேரலாம், that is one candidate and multiple constituency. This is very good insight into the new dimensions in the governance polity. You can have this idea. So that is நம்ம one nation one election பற்றி as of now பேசிகிட்டு இருக்கோம். But there's another dimension that is one constituency, one candidate and multiple constituency அப்படிங்கிறது தான். ஸோ கான்ஸ்டியூஷன் பிரகாரம் பார்லிமெண்ட் வந்து இந்த கேண்டிடேட் கண்டெஸ்டிங் ஃபார் த எலெக்ஷன் அது ரிலேட்டடான ரூல்ஸ் மேக் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வந்து கான்ஸ்டியூஷன் பார்லிமெண்ட்டு கொடுத்துருக்கு. அதன் பிரகாரம் we are having a representation of people act 1951. இதில் பார்லிமெண்ட் வந்து எந்த விதமான லிமிட்டேஷன்ஸும் கொடுக்கல. ஒரு நபர் வந்து எத்தனை கான்ஸ்டிடுவன்சியில் வேணாலும் அந்த லோக்சபா எலெக்ஷனோ ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்லேயோ நிற்கலாம் அப்படிங்கிறது தான் இதன் பிரகாரம். பட் இதை அதிகமாக மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி லேட்டர் 1996 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் மூலியமாக 2 கான்ஸ்டிடுவன்சியில் தான் இவங்க வந்து கண்டெஸ்ட் பண்ணலாம் ஒரு பர்சன் அட் அ டைமில் அப்படிங்கிறத மீன் பண்ணுறாங்க. பட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் மல்டிபிள் கண்டஸ்டன்ட் வந்து மல்டிபிள் கான்ஸ்டிடுவன்சியில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஆத்தர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2024 மட்டும் 44 பை எலெக்ஷன் வந்து ஸ்டேட் அசம்பிளிஸ் ஆல் ஓவர் இந்தியா வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா
இவங்க மல்டிபிள் கான்ஸ்டிடுவன்சியில் நின்று அதில் ஏதாவது ஒரு கான்ஸ்டிடுவன்சியோட சீட்டை ஹோல்ட் பண்ணிக்கணுங்கிறதுனால மிச்சரில் வின் பண்ணியிருந்தாலும் அதை வந்து ரிசைன் பண்ணுறது அதுக்கான மேஜர் ரீசன். ஸோ இதனால் நிறைய சேலஞ்சஸ் வந்து கண்ட்ரி வந்து ஃபேஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து டேக்ஸ் பேயருடைய மணி. எலெக்ஷனுக்கு இப்போது சென்ட்ரல் லோக்சபா எலெக்ஷன் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. வேறு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ தட் இஸ் த மணி ஆஃப் த டேக்ஸ் பேயர்ஸ். அவங்களுடைய மணி தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அண்ட் தட் இஸ் த டேட்டா ஆத்தர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சீட்டுக்கு 12.76 கோடி வந்து லோக்சபா எலெக்ஷனுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதாகவும், இது வந்து கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறது. வேறு பார்ட்டிஸ் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கான்ஸ்டிடுவன்சிக்கு மட்டும் 250 crore வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது எதோட ரிப்போர்ட் பேஸ் பண்ணினா சென்டர் ஃபார் மீடியா ஸ்டடீஸ் அப்படிங்கிற ரிப்போர்ட்டில் பேஸ் பண்ணி ஆத்தர் சோர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ this is a major problem. Peopleோடைய டேக்ஸ் வந்து ஸ்பெண்டிங் மோர் ஆன் த பை எலெக்ஷன்ஸ். ரெண்டாவது விஷயம், அந்த வின்னிங் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய சீட்டை வெக்கேட் பண்ணிவிட்டு போடுறது. இப்போ 2 கான்ஸ்டிடுவன்சியில் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக மிஸ்டர் ராகுல் காந்தி பார்த்திங்கன்னா வயநாட்டில் வந்து வின் பண்ணியிருந்தார். பட் ஆனால் அந்த சீட்டை வந்து கிவ் அப் பண்ணிட்டார். பிகாஸ் he has already got another one seat. அப்படிங்கிறதுனால கிவ் அப் பண்ணதுனால இப்போது அந்த கான்ஸ்டிடுவன்சி பார்த்திங்கன்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இல்லாமல் இருக்குது. பீப்புள் ரொம்பவே வந்து விரக்தி ஆகிறதுனால நெக்ஸ்ட்டு டேர்ன் அவுட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷனில் 72.9% ஓட் போல் ஆனது. இப்போது பை எலெக்ஷனில் வந்து வெறுமனே 64.24 தான் வந்து ஓட் வந்து விழுந்திருக்கு. ஸோ இது வந்து பீப்புளோடைய அதிருப்தியை காமிக்குது அப்படிங்கிறத ஆத்தர் வந்து இதில் பேசியிருப்பாங்க. இன்னொன்று, இந்த மாதிரியான வேக்கண்ட்டாக வந்துச்சு அப்படின்னா 6 month ஒன்ஸ் வந்து அதுக்குள்ளே வந்து நீங்கள் சீட்டை ஃபில்அப் பண்ணணும். பட் இந்த கேப் வந்து ஆல்ரெடி அந்த பிளேஸில் லாஸ் பண்ண அல்லது நியூ கேண்டிடேட்ஸ், இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ், இவங்களுக்கு வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டை ஏற்படுத்தி கொடுக்காது. பிகாஸ் ஆல்ரெடி நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட் எலெக்ஷனுக்கு. இப்போ பை எலெக்ஷன் வரும்போது they have to spend more. And when the ruling government is contesting the by election அப்படின்னா they will control the whole election scenario. மணியாக இருக்கட்டும், மசில் பவராக இருக்கட்டும், எவ்ரி திங். ஸோ தட் இஸ் த அன்ரிட்டன் ரூல். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டை வந்து ஏற்படுத்தி கொடுக்காது அப்படிங்கிறது another பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுருக்காங்க. தென் ஃபினான்ஷியல் பார்டர் கவர்மெண்ட் வைஸ் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வைஸ் ஆல்சோ தட் இண்டிவிஜுவல் கேண்டிடேட் வைஸ். தென் டெமோக்ரஸி the same thing. The people who is moving out டெமோக்ராட்டிக்கலாக ஒரு எலெக்ஷன் மூலியமாக பீப்புள் வந்து செலக்ட் பண்ணுற ஒரு கேண்டிடேட் இன்னொரு சீட்டை வின் பண்ணிட்டேன்னு சொல்லி கிவ் அப் பண்ணிட்டு போகிறது, இட் இஸ் அகெயின்ஸ்ட் த டெமோக்ராட்டிக் பிரின்சிபல். அதாவது டெமோக்ரஸி அப்படிங்கிறது பீப்புள் பாப்புலர் சவர்னிட்டி தான், ஃபார் த பீப்புள் பை த பீப்புள். ஸோ அப்போ பீப்புளை விட்டுட்டு இங்கே லீடருக்கு ஒரு ஆப்ஷனை வந்து கொடுக்காங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ லுக் ஓவர் மிஸ்ஸஸ் மமதா பானர்ஜி வந்து 2021 வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷனில் ஷி லாஸ்ட் ஹெர் சீட். நந்திகிராம் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டிடுவன்சியில் அவங்க லாஸ் பண்ணுறாங்க. உடனே பார்த்திங்கன்னா பவானிபூர் கான்ஸ்டிடுவன்சியில் இருந்த வின் பண்ண அந்த கேண்டிடேட் அவங்க சீட்டை வந்து ரிசைன் பண்ணிடுறாங்க. அதை வேக்கண்ட் ஆகி அதில் இவங்க அகெயின் கண்டெஸ்ட் பண்ணி வின் பண்ணுறாங்க. சேம் ஹேப்பன் இன் 2022 உத்தரகாண்டில் புஷ்கர் சிங் தாமி அப்படிங்கிறவர் இப்போ சீஃப் மினிஸ்டர். ஸோ அந்த லீடர்ஸோடைய அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறதாகவும் இல்லை அவங்களுடைய ஆளுமையை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் இதில் வந்து பேசியிருப்பாங்க. தென் அப்பார்ட் ஃப்ரம் தேட், ஸோ லீடர்ஸோடைய டாமினன்ஸை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுது இந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜி. ஒரு பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க 2023. தட் இஸ் அஸ்வினி குமார் உபாத்யாய் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ் என்ன ஆர்கியூ பண்ணுறாங்க அப்படின்னா, பீப்புள் எலெக்ட் பண்ணி ஒரு ரெப்ரசன்டேட்டிவை கொண்டு வரும்போது அந்த ரெப்ரசன்டேட்டிவ் வந்து ரிசைன் பண்ணிட்டு போகிறது, இட் இஸ் வயலேட்டிங் ஆர்டிகல் 19(1) clause A, தட் இஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ அந்த இதை வந்து வயலேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேஸ் ஸ்டடியும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இன்டர்நேஷ்னல் வைஸ் இந்த ப்ராக்டிஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ பாகிஸ்தானில் கிட்டத்தட்ட வந்து நோ லிமிட்ஸ் தான், எத்தனை கான்ஸ்டிடுவன்சிஸில் வேணாலும் கண்டெஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2018 எலெக்ஷனில் அப்போ இருந்த
பிரைம் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா 5 கான்ஸ்டிடுவன்சியில் வந்து கண்டெஸ்ட் பண்ணியிருந்திருக்கார். அண்டு லேட்டர் 4 கான்ஸ்டிடுவன்சியை வந்து அவருடைய சீட்டை வந்து வெக்கேட் பண்ணியிருப்பார். வேறஸ் பங்களாதேஷில் பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து 5 இருந்தது. 2008க்கு அப்புறம் அதை வந்து 3 சீட்ஸ் வந்து அட் அ டைமில் கண்டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூகேயில் இனிஷியலாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தது. அவங்க 1983க்கு அப்புறம் அதை வந்து பேன் பண்ணிட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு ஆத்தர் வியூ. இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 செக்ஷன் 33 clause 7 அதை வந்து அமெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு கேண்டிடேட் ஒரு சீட்டில் தான், ஒரு கான்ஸ்டிடுவன்சியில் மட்டும்தான் கண்டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரூல் கொண்டு வரணும். இந்த ரெக்கமெண்டேஷன் ஆல்ரெடி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 2004லையும் 255th லா கமிஷன் ரிப்போர்ட்டில் 2015 அந்த இயர்லேயும் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தென் ஒரு பை எலெக்ஷன் வைக்காங்க அப்படின்னா அதனுடைய ஃபுல் காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா எந்த கேண்டிடேட் அந்த சீட்டை வேக்கேட் பண்ணுறாரோ அவர் தான் வந்து ஃபுல் காஸ்ட்டையும் அந்த பை எலெக்ஷனுக்கு பியர் பண்ணிக்கணும். இதையும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து 2004 வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்பார்ட் இந்த எலெக்ஷனுடைய இயர், இப்போ நம்ம வந்து 6 month அப்படிங்கிறது தான் ப்ரீஃபிக்ஸ்டு கான்ஸ்டியூஷனல் மேண்டேட், அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் பிரகாரம். பட் இது வந்து காணாது, 1 year வந்து இதை மாற்றணும். ஸோ தட் த லாஸ்ட் கேண்டிடேட் அல்லது இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ஓவர் ஸ்பெண்ட் ஆல்ரெடி மோர், அவங்களுக்கு ஒரு டைம் கிடைக்கும், அவங்க திரும்பி அவங்க எனர்ஜி ரீகெயின் பண்ணி காம்பீட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து ஆத்தர் கொடுத்துருக்காரு. இட்ஸ் ஓவரால் இட்ஸ் அ வெரி குட் ஒப்பீனியன் பேஸ்டு ஆர்டிக்கல். இட் ஹேஸ் லாட் ஆஃப் இன்சைட்ஸ். நிறைய பாயிண்ட்ஸ் வந்து யூ கேன் யூஸ் இட் இன் while ஆன்சர் ரைட்டிங். நெக்ஸ்ட், டிஜிட்டல் ஃப்ரான்ச்சர் இன் இன்இக்வாலிட்டி. ஸோ இஃப் யூ லுக் ஓவர் யூஎன்னுடைய இனிஷியேட்டிவ் குளோபல் 16 days of activism against gender based violence, இது வந்து ஒரு ஆனுவல் கேம்பெயின். யூஎன் உமன் வந்து முன்னெடுப்பாங்க. ஸோ இந்தியாவும் பார்த்திங்கன்னா இதில் ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட். ஸோ இந்தியா வந்து ஆப்கோய் பஹானா நஹி, அதாவது நோ மோர் எக்ஸ்கியூசஸ் அப்படிங்கிற ஒரு நேஷ்னல் கேம்பெயினையும் முன்னெடுத்திருக்காங்க. அதாவது உமன் வந்து இன்டர்நெட் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.18 billion மொபைல் கனெக்ஷன்ஸ் இந்தியாவில் இருக்குது. அண்ட் 700 million வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் 60 million வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ the usage of internet has getting more penetrating into the population, and more digitalization initiatives like Pradhan Mantri Jan Dhan Yojana, digital Jan Dhan, Aadhaar mobile linkage, ஜாம் ட்ரைனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஜன்தன் ஆதார் அண்ட் மொபைல். ஸோ இதெல்லாமே வந்து பெரிய லெவலில் டிஜிட்டல் இன்க்ளூசிவ்னஸை ப்ரொமோட் பண்ணியிருக்கு. பட் ஆனால் இது நிறைய த்ரெட்டையும் வந்து ஃபார் உமன் அண்ட் சைல்டுக்கு வந்து நிறைய த்ரெட்டையும் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றாங்க. ஸோ ஆஸ் பர் டேட்டா ஃப்ரம் நியல்சன் ரிப்போர்ட் 2021, அர்பன் சொசைட்டியை விட ரூரலில் 20% மோர் இன்டர்நெட் யூசர்ஸ் இருக்கிறதாக சொல்லப்படுது. பட் த ப்ராப்ளம் இஸ் ரூரல் ஏரியாஸோ இருக்கட்டும், ஈவன் அர்பனாக இருக்கட்டும், பீப்புளுக்கு வந்து டிஜிட்டல் லிட்ரஸி அப்படிங்கிறது ரொம்பவே லேகிங்காக இருக்குது. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆன்லைனை சேஃபாக யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா கிடையாது. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா உமன் தான் வந்து இதில் அதிகமாக அப்யூஸ் பண்ணப்படுறாங்க. எஸ்பெஷலி ஹராஸ்மெண்ட் சச் அஸ் சைபர் ஸ்டாக்கிங், அவங்கள வந்து ட்ராப் பண்ணிக்கிட்டே போகிறது. தென் ஆன்லைன் ட்ரோலிங், அவங்கள சென்சிடைஸ்டாக பிக்சரைஸ் பண்ணி அதை ஃபர்தராக வந்து அவங்கள பற்றி நிறைய அன்னெசரி கமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கொண்டு போகிறது. தென் அவங்களுடைய இன்டிமேட் இமேஜஸை வந்து ஷேர் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இட் கெட்டிங் மோர் ப்ராப்ளம். க்ரூமிங், தட் இஸ் அவங்க இமேஜை வேறு மாதிரி இப்போ ஏஐலாம் வந்ததுக்கப்புறம் அப்படியே யூ கேன் ஈஸிலி க்ராப் அண்ட் கனெக்ட் வித் அதர் திங்ஸ். ஸோ இந்த மாதிரியான மேஜர் த்ரெட் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு என்ன மாதிரியான லாஸ் வந்து இந்தியா வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க டு காம்பேட் திஸ் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன் த்ரூ ஆன்லைன் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் ஆக்ட் 2000 அண்ட் பாரதிய நியாய சம்ஹிதா 2024. இது எல்லாமே இந்த அது போக நேஷ்னல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல், இதில் வந்து அனானிமஸாகவும் உங்களுடைய ஐடென்டிட்டி இல்லாமல் கூட நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். தீஸ் ஆர் த மேஜர் இனிஷியேட்டிவ்ஸ். இப்போ உமன் ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தோன்னா டிஜிட்டல் ஷாக்கி
டிஜிட்டல் சக்தி அப்படிங்கிற ப்ரோக்ராம் நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இது போக இந்தியா வந்து இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்ஸ் எதுலலாம் ஆக்டிவாக இருக்காங்கன்னா, தெர் இஸ் கமிஷன் 67th செஷன் ஆஃப் த கமிஷன் ஆன் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன். இது யூஎன் மெம்பர் ஸ்டேட்ஸ் இன்க்ளூடிங் இந்தியா எல்லாரும் சேர்ந்து சைன் பண்ணப்பட்ட ஒரு ரெசல்யூஷன். இது எதை முன்னெடுக்கு அப்படின்னா, டெக்னாலஜி ரீதியாக உமன் அண்ட் கேர்ள்ஸ் வந்து அப்யூஸ் பண்ணுறதுக்கு அகென்ஸ்டான சேஃப்கார்ட் மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்டர்நேஷ்னல் ரெசல்யூஷன். இதே மாதிரி குளோபல் டிஜிட்டல் காம்பேக்ட் அப்படிங்கிறதும் வேர்ல்டு லீடர்ஸ் இன்க்ளூடிங் இந்தியா பார்த்திங்கன்னா யூஎன் சமிட் ஆஃப் த ஃபியூச்சர் அப்படிங்கிற இதில் சைன் பண்ணப்பட்டது. இதுவும் சேம் உமன் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் இன் டிஜிட்டல் அண்ட் அதர் டெக்னாலஜிஸுக்கு அகென்ஸ்டான ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆத்தர் என்ன சஜஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிஜிட்டல் லிட்ரஸி ப்ரோக்ராம் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் அதிகப்படுத்தணும். ஸ்கூல் கரிக்குலமில் இதை வந்து ஒரு எப்படி சேஃப் ஆன்லைன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும். தென் கம்யூனிட்டி ஒர்க் ஷாப்ஸ் வந்து அதிகப்படுத்தணும். ஸோ தேட் men, women as well as the other stakeholders, elderly people. இப்போது மோஸ்ட் ஆஃப் தி சைபர் க்ரைம் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் சைபர் க்ரைம் இந்த எல்டர்லி பீப்புளை டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ we have to make them aware of all these things. Then private tech industries கூட கவர்மெண்ட் வந்து ஒரு கொலாபரேஷனை ஏற்படுத்திக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் the present emerging artificial intelligence இந்த டெக்னாலஜியை மோர் பெட்டர் பாசிட்டிவ் வேவாக அப்யூஸ் கண்டென்ட்டை வந்து டிடெக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். தென் ரிப்போர்ட்டிங் மெக்கானிசம், இப்போ கிரிவன்ஸுக்கு அட்ரஸலுக்கு நிறைய மெக்கானிசம்ஸ் இருக்குது. பட் அது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காரு. தென் அதர் சப்போர்ட் சிஸ்டம், கவுன்சிலிங், லீகல் எய்டு, ரீஹாபிலிட்டேஷன் சர்வீசஸ், அதாவது ஹெல்ப்லைன்ஸ் லைக் டெக்ஸாக்கி இந்த மாதிரியான ஹெல்ப்லைன்ஸை வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஓவரால் வந்து இந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிள் யூ கேன் ஹேவ் சம் வாட் ஆர் த ப்ரோக்ராம் ஸ்கீம்ஸ் த கவர்மெண்ட் ஹேஸ் இனிஷியேட்டட் டு என்ஷோர் உமன் சேஃப்டி எக்ஸிஸ்டன்ஸ் இன் டிஜிட்டல் ஸ்பேஸ் அப்படிங்கிறது. தென் இப்போது ஹாஸ்பிட்டல்ஸில் நிறைய ஃபயர் ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கும். எஸ்பெஷலி திண்டுக்கல்லில் இப்போ ரீசெண்டாக ஒரு லிஃப்ட்டில் பார்த்திங்கன்னா 6 people மாட்டி இறந்துட்டாங்க. அதில் அங்கே இருந்த பேஷண்ட் ஒருத்தர் தான் அவரை பார்க்க வந்த ரிமைனிங் 5 பார்த்திங்கன்னா விசிட்டர்ஸ் தான் அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க அப்படின்றாங்க. இது போக இதே மாதிரியான இன்சிடெண்ட் வந்து இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாகவே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போது மே மந்தில் பார்த்திங்கன்னா தெர் வேர் நியூ பார்ன் பேபி கேர் ஹாஸ்பிட்டல், அங்கே ஒரு 7 நியூ பார்ன் வந்து டெல்லியில் இறந்து போனாங்க. இதே மாதிரி லாஸ்ட் மந்த்து ஒரு 10 குழந்தைகள் பார்த்திங்கன்னா ஃபயர் ஆக்சிடெண்ட் இன் மகாராணி லக்ஷ்மி பாய் மெடிக்கல் காலேஜில் உத்தரப்பிரதேஷில் வந்து இறந்து போனாங்க. ஸோ அப்போது கவர்மெண்ட் வந்து இந்த ஃபயர் லைசன்ஸ் ப்ரொசீஜரை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மாற்றணும், ரெகுலர் விசிட் மூலியமாக அதை சூப்பர்வைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் another one major article is அதாவது H1B விசா பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இட் இஸ் அ non-immigrant visa that allows US companies to employ Indian or other countries உடைய எக்ஸ்பர்டைஸ் பீப்புளை வந்து அவங்க கண்ட்ரிக்கு வந்து அக்வயர் பண்ணிக்கலாம் ஃபார் டாப் மோஸ்ட் ஜாப்ஸுக்கு. ஸோ இப்போது ஆஸ் பர் த டேட்டா இப்போ ரீசெண்டாக என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 78% ஆஃப் த இந்தியன்ஸ்லாம் டாப் மோஸ்ட் ஹையர் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் த்ரூ H1B விசாவில் பார்த்திங்கன்னா வந்து இருக்காங்க அப்படிங்கிறது தான். அதில் அப்ளிகன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 78% அண்ட் மேஜர் பீப்புள் பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ்லாம் ஃபுல்லாகவே வந்து இந்த ஜாப்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறது. நமக்கு இது எதுக்கு இம்பார்ட்டண்ட்டு, எந்த மாதிரியான கண்டென்ட்டில் நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியாவுடைய டயாஸ்போரா அதாவது இந்தியர் வாழ் குடிமக்கள் வந்து எந்தெந்த கண்ட்ரீஸில் எவ்வளோ காம்போசிஷனில் இருக்காங்க, வென் மோர் நம்பர் ஆஃப் இந்தியன்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் சர்டன் எக்கனாமிஸ் உடைய க்ரோத் ஆகட்டும், அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி ஆர் எனி திங் that will help India to get more support from there.
ஸோ இதன் மூலயமாக நமக்கு நிறைய பாலிசிஸ் என்கேஜ்மெண்ட் கிடைக்கும், ப்ரையாரிட்டிஸ் கிடைக்கும். ஸோ இந்தியன் கரன்சிஸ் எக்கனாமிக்கலி ஸ்டார்டட் கெட்டிங் மோர் யூசேஜ் இன் அதர் கண்ட்ரிஸ். ஸோ இதில் ஃபர்தர் நம்மளுடைய க்ரோத்தை வந்து டிட்டர்மைன் பண்ணும். எஸ்பெஷலி ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட், நம்ம முக்கியமான பாலிசிஸ் டிசிஷன்ஸ்லாம் எடுக்கும்போது தீஸ் டயாஸ்போராஸ் பிளேயிங் எ வெரி மேஜர் ரோல். Okay, I hope today is enough. Thank you.